அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வள்ளிக்கிழங்குல பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன். 150 கிராம் மரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன். சின்னதாக கட் பண்ணிவிட்டு தோல் உரித்தோம்னா ஈஸியாக தோல் உரிக்க முடியும். அதனால மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்படியே தோல் உரித்தோம் துருவி எடுத்துக்கலாம். இப்போ இதை துருவி எடுத்துக்கலாம். துருவியாச்சு. துருவையில் கடைசியில் வர்ற இந்த சின்ன சின்ன துண்டை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். அரைச்ச விழுது ஒரு 1/4 கப் அளவு எடுத்துருக்கேன். இனிப்புக்கு தேவையான அளவு சீனி, நாட்டு சர்க்கரை, வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். பனங்கற்கண்டு 200 கிராம் அளவு எடுத்துருக்கேன். இதிலேருந்து தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கலாம். அப்படியே முழுசாகவும் சேர்க்கலாம். இனிப்பு கம்மியாக வேணால் கம்மியாக சேர்த்துக்கலாம். அரை மூடி தேங்காய் பூ, பால் 1/2 லிட்டர். 1/2 லிட்டர் பாலில் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து கலந்துருக்கேன். இப்போ பாலை கொதிக்க விடலாம். கடாய் வச்சுட்டு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறேன். முந்திரி பருப்பு எடுத்துடலாம். இப்போ அதே கடாயில் துருவின வள்ளிக்கிழங்கை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இது சேர்த்து கிளறையில் கொஞ்சம் கட்டியாக பிடிக்கும். நல்லா வதக்கிட்டு சின்ன சின்னதாக உடச்சி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் சேர்ந்த மாதிரி தான் பிடிச்சிக்கும். இந்த அளவு வதக்கி எடுத்துருக்கேன். சூடு ஆறுனதும் கொஞ்சம் உடச்சி விடலாம். இந்த மாதிரி லேசாக உதிர்த்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி கிளறி ஒரு பக்கமாக தள்ளி வச்சோம்னா இந்த அளவு ஒட்டிக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக உதிர்த்து விட்டுக்கலாம். பால் நல்லா கொதித்ததும் அரைச்சி வச்ச விழுதை சேர்த்து கைவிடாமல் கிளறணும், கட்டிப்பட்டுரும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததும் இனிப்பு சரி பார்த்துக்கலாம். இனிப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். பெரிய கடாயில் மாற்றிக்கிறேன். நம்ம இந்த கிழங்கு அரைச்சி சேர்க்கையில் பால் நல்லா கட்டியாயிடும். கட்டிப்படாமல் அங்கங்கே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மிதமான தீயில் வேக விடலாம். அப்பப்போ கலந்து விடணும். இப்போ தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள், சுக்குத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விடலாம். தேங்காய் பூ சேர்த்து கலந்துட்டு அடுப்பா பண்ணிடலாம். இப்போ அருமையான வள்ளிக்கிழங்கு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா சுவையாக இருக்கும். ரொம்ப கெட்டியாயிடுச்சுன்னா கொஞ்சமாக பாலாவது சுடுதண்ணியாவது சேர்த்து கலந்துக்கலாம். நன்றி, வணக்கம்.